பூர்ணச்சந்திரனோட முடிவு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. எப்படி யோசிச்சாலும் இதிலிருந்து நம்மளால் வரவே முடியல. அந்த 2 குழந்தைங்களை விட்டுட்டு அவர் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு தெரியல. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஆன்மீக மண்ணில் அந்த ஆன்மீகத்து மேலே இருக்க பற்றுனால தான் இப்படி ஒரு தீர்க்கமான விஷயத்தை எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தாதீங்க. அவங்களோட நம்பிக்கை அவங்களோட. அதை தொடர்ந்து கிண்டல் செய்கிறது, அதை தடுக்கணும்னு நினைக்கிறது, அதை அழிக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. தன்னைத்தானே ஒருத்தர் அழிச்சுக்கிறாருன்னா எந்த அளவுக்கு தீர்க்கமாக அந்த சித்தாந்தத்துலேயும் அந்த ஆன்மீகத்துலேயும் ஒரு பற்று இருக்கணும். தன்னுடைய குழந்தைகளை விட்டுட்டு இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காருன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறமாவது அடுத்தவங்களோட நம்பிக்கையும் மனசையும் புண்படுத்தாதீங்க. மன்னிச்சுக்கோங்க துர்கா ஸ்டாலினம்மா. இனி நீங்கள் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் இப்போ பண்ணியிருக்க பாவத்துக்கு உங்களுக்கு பிராய்ச்சமே இல்லை. இந்த 2 குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? கண்டிப்பாக இவருடைய உயிர் தியாகத்துக்கு ஒரு சரியான பதில் கொடுக்காம அந்த முருகன் போகிறதில்ல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.